வேற ஏதாவது சைனா கேளு அவர்கிட்ட. என்ன படிக்க போறோம் படம் பார்த்துட்டு. ஸோ இந்த பவர் பேங்க் வந்து ஆல்ரெடி டேமேஜ்ல இருக்கு. அவர் 100 ரூபா சொன்னாரு இந்த பவர் பேங்க். ஸோ வணக்கம் மக்களே. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா பல்லாவரம் சந்தைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மைக்கு தான் நான் போட்டிருக்கேன். வெளியே போட்டால் வந்து ஆடியோ குவாலிட்டி வந்து கிளியராக இல்லை, அதனால வந்து நான் மாஸ்க் உள்ள போட்டுக்கிட்டேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆடியோ குவாலிட்டி கொஞ்சம் கிளியராக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளோர் பார்ப்போமா? இன்னைக்கு பல்லாவரம் சந்தை, அதுவும் ஈவினிங் டைம், ஈவினிங் 6 o'clock போகிறோம் நாங்கள். ஸோ இது வரைக்கும் நான் போனது கிடையாது, இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 6 o'clock போகிறேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் வேற ஒருத்தர் வந்து நம்ம ஹோம் தேட்டர் இருக்குல்ல, ஸோ அதோட ஆடியோ ஜாக் வால்யூம் ஜாக் வந்து கேட்டிருந்தார். ஸோ அதுவும் நம்ம இருக்கான்னு பார்ப்போம். இருந்துச்சுன்னா அவர் கால் பண்ணி சொல்லுவோம். அவர் அங்கேருந்து பேமெண்ட் பண்ணிடுவாரு, நம்ம அதை கொரியர் பண்ணி விட்டுருவோம். சரிங்களா? அது இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு விளாகில் ஆட் பண்ணுறேன், இல்லைன்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஸோ வணக்கம் மக்களே. ஸோ இது பார்த்தீங்கன்னா பல்லாவரம் சந்தை. ஸோ இது பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் உங்களுக்கு ரொம்ப. ஸோ பார்த்து வாங்க கொஞ்சம், ஏன்னா அங்கங்கே சரியான டிராஃபிக்காக இருக்குது. பைக் வேறு உள்ளே கொண்டு வந்து இது பண்ணிட்டு இருக்காங்களா, ஆனால் காலில் கீழே ஏற்றிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து சேஃபாக வாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன, இங்கேனா உங்களுக்கு அவ்வளோ இடம் இருக்காது, உங்களுக்கு பொருள்லாம் நிறைய இருக்காது. ஸோ நீங்கள் இன்னும் உள்ளே போனீங்கன்னா நிறைய ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் தான் இருக்கும். நீங்கள் இல்லை போனீங்கன்னா இன்னும் 1 கிலோமீட்டர் கிட்ட இருக்கும் நடக்கிறதுக்கு. ஸோ நம்ம ஃப்ரெண்டு நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் இப்போ வந்து சேனலுக்குள்ளே வரமாட்டாராம். அது ஏன்னா மாஸ்க் போடலையாம், அதெல்லாம் சேனலுக்குள்ளே வரமாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு இருக்காரு. கஷ்டம் போட்டுருவோமா அவர் மூஞ்ச ஒன்று சொல்லுங்க. அவர் அப்படியே கேமரா திருப்பினா அவருக்கு தெரிஞ்சிருவாரு. அவள்தான் எடுத்தாச்சு, வீடியோ எடுத்தாச்சு, உங்களை போட்டுட்டுருவோம். ஸோ அவர் தான் நம்ம ஃப்ரெண்டு, அவர் தான் நம்ம கூட வந்திருக்காரு. வெரைட்டி ஆஃப் பூனைக்குட்டிலாம் இருக்கும், நாய்க்குட்டியும் வெரைட்டி ஆஃப் நாய்க்குட்டிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு போங்க. அவங்க காண்டாக்ட் நம்பரு, அவங்க ஏதாவது ஹோம் ஏதாவது வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் மட்டும் வாங்கிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நாளைக்கு ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட போய் கேட்கலாம், இந்தமாரி நாய் இந்தமாரி சீக்கு வந்துடுச்சு அப்படின்னு கேட்கலாம். அதனால் நீங்கள் உஷாராக இருந்துக்கோங்க இங்கே. ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் இருப்பாங்க, நாளைக்கு இருக்க மாட்டாங்க, அதனால் அது கொஞ்சம் உங்களுக்கு ரிஸ்க்கு. ஸோ கருவாடு இருக்குது. டேப் இருக்கா? ஒர்க்கிங்கானு தெரியல, ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. சும்மா டம்மியாக இருக்குமா? ஃபோனுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் வேணும்னா நீங்கள் வாங்கலாம். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கும், நீங்கள் தப்பாக எடுத்துக்க. நீங்கள் ஏன்னா இருட்டில் இருக்கிறது, அதனால் கொஞ்சம் தப்பாக எடுத்துக்க. அவரோட ஃபோனு பார்த்துட்ருக்காரு. நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் எதாவது பார்த்துட்ருக்காரு, அவர் எதாவது வாங்க போகிறாரு இப்போ ஃபோனு. ஐஃபோன் ஆடாது, இல்லை இல்லை ஐஃபோன் மாதிரி இருக்கான்னு பாரு. மொபைல் பார்த்தோம், 2 மொபைல் பார்த்தோம், எடுத்தா 800 ரூபா சொல்றாரு. 800 ரூபாய்க்குலாம் ஒர்த்து இல்லை. எது எது ரேட் சொன்னா எப்படி வாங்குது சொல்லு. ஸோ நைட்டுல நைட்டு வர அவ்வளோ இது இல்லை, தெரிய மாட்டேங்குது நைட்டு வந்தா.
ஐஃபோனும் கிடக்குது உள்ளார. ஐஃபோன் ஒன்று இருக்குது இது. சிக்ஸு இல்லை டிஸ்பிளே மாற்றணும். டிஸ்பிளே மட்டும் தான் இருக்கு. மதர் போர்டு இருக்குடா. டிஸ்பிளே மட்டும் பிரச்சனை. ஏன்னா இதெல்லாம் வாங்கிட்டு போய் நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நைட்டு விலாக் வந்து கொஞ்சம் கரடு முரடாக இருக்கலாம். ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதான் அந்த ஹோம் தேட்டரோட அது இருக்குமான்னு எனக்கு தெரியலடா. டெம்பரேச்சர் நினைக்கிறேன்டா. அது டெம்பரேச்சர் தானே. கேளு அவர்கிட்ட. நம்ம பாஷை என்ன படிக்க போறோம். படம் பார்த்துட்டு கிச்சன் டைமர்ரா. அடக்க அலாரு கிச்சன்ல டைம் வச்சுட்டு அலாரம் இது பண்ணாங்க. அதுவும் ஸோ டைமர்லாம் போட்டு எடுத்து வித்துட்டு இருக்காங்க. ஒய் அது இருக்கான்னு கேளு. ஒய் இது அந்த ஹோம் தேட்டரோட கேபிள் கீழே கீழே வீந்து தொலைச்சிட போல. ஐஃபோன் பல கியூட்டா இருக்குது. ஐஃபோன் மாதிரியே இருக்குது. வேற ஏதாவது சைனா. உடஞ்சிருக்கு. ஹோம் தேட்டரோட கேபிள் ஆடியோ ஜாக் கேபிள் இருக்கான்னு கேட்கணும். ஹோம் தேட்டர் வச்சிருக்காரு. ஆடியோ ஜாக் இது இருக்கு. கேபிள் இருக்கான்னு கேட்டு பாரு. கேபிள் இருக்கான்னு கேட்டு பாருடா. டேய் இதை பாரு. ஆடியோ இதெல்லாம் வச்சிருக்காருடா. இருக்குண்டா கேட்டு பாருடா. இருக்காதுன்னு நாங்க ஒருத்தன் எந்த பேரு இந்த பேக்குள்ள நூலு தான் இருக்கு. மொபைல் ஃபிளாஷ் லைட் வேற ஆன் பண்ணிட்டேன்டா. பிரிண்டரா எனக்கு கொஞ்சம் கலர் பிரிண்டர் நினைக்கிறேன். வச்சிருப்பா நல்லா வச்சிருப்பாரு. ஏய் என்னடா. ஸோ இந்த பவர் பேங்க் வந்து ஆல்ரெடி டேமேஜ்ல இருக்கு. அவர் 100 ரூபா சொன்னாரு இந்த பவர் பேங்க்கு. இவன் அப்புறம் பேசி நான் சொன்னேன் இந்த மாதிரி ஏய் 50 ரூபாய்க்கு கேள்றா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அவனும் சும்மா கேட்டான் 50 ரூபாய்க்கு கொடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஈவினிங் டைம் வந்து அவங்க மூவ் பண்ணி ஆகணும் எல்லாத்தையும். அதனால நீங்க கேட்குற ப்ரைஸுக்கு ஓரளவுக்கு ஈக்குவலா பண்ணி விட்டுருவாங்க. அதனால நீங்க வந்து இன்னும் ஈவினிங் டைம் வாங்க. ஈவினிங் டைம் வந்தீங்கன்னா நல்லா பண்ணலாம். ஸோ மீன் தூண்டில் இருக்கு. மீன் தூண்டில் இருக்குதா? இல்லை பார்த்தேன். மீன் தூண்டில்ஸ்லாம் இருக்குது. டாட்டாலாம் போடுறாங்க. எப்படி மனசே இல்லாமல் எப்படி போடுறாங்கன்னு தெரில. நீரெல்லாம் சேஞ்ச் பண்ணானா இல்லையானு கூட தெரில. அப்படியே தூக்கி போட்டுட்டு இருக்காங்க. நம்ம கூட அந்த ஜிகிரி தோஸ் வேற அப்பப்போ ஆளை காணாம போயிடாது. எங்கே போனான்னு தெரியலையா. வேற தொலைச்சத்து தேடுற திருவிழாவில் குழந்தையெல்லாம் தொலைச்சிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரிங்க. எங்கடா போனா? நைட் வேணா விஷுவல் கொஞ்சம் அதிகமா இருக்காது. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவர் பேசுறது இது வாங்கினாரு பார்த்தா அது 300 ரூபாயாம். இப்போதான் தெரிஞ்சு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேங்க. விசிறி இருக்குங்க. விசிறது இருக்கு. சும்மா எடுத்துட்டு போலாம் போல. ஃப்ரீ போல இருக்குது. வைரா அதெல்லாம் எடுத்துட்டு வரக்கூடாது. தவறான விஷயம்.
என்னடா பார்த்துன்னு நம்ம எல்இடி கண்ட்ரோல் பைக் கண்ட்ரோல் அவர் ஏதாவது பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கே தெரியாதுங்க எல்இடி கண்ட்ரோலா இல்லையான்னு அவருக்கு தெரியாது. அவர் சும்மா ஒரு கொத்து மதிப்பா அடிச்சு விட்டாரு, இவனா கொத்து மதிப்பா அடிச்சு விட்டான். அவரு ஆமா அப்படின்னு சொல்லிட்டாங்க.